1,00,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு சார் விஜய். யாருக்கு? யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்கள மாட்டி விடுறது. ஆமா, 1,00,000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. ஆமா, அது ஃபேக். ஃபேக்னு எப்படி சொல்றீங்க? தரேன்னு சொல்லவே இல்ல. இவங்கலாம் கிரியேட் பண்ணி. சரிங்க, அப்போ சொல்லும்போது அவர் அது வந்து நான் சொல்லவே இல்லையே சார். ஜியோ வந்திருக்கா அவரோட. அப்போ அவர் சொல்ல வேண்டியதானே. இந்த ரசிகர்கள் கிரியேட் பண்ணி போறாங்க, அததான் இப்ப நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அப்படியே விஜயை ஓடி ஓடி வெட்டி கொண்டிருக்காங்க. விஜய்ன்ற பேர் வச்சிருக்க ஒரு நபர். ஓ அப்படியா? டீனர்ல புஷி ஆனந்த் ஜெயிச்சிருக்காரு சார். அவர் எந்த தொகுதிக்காக என்ன பண்ணிருக்காரு, எத்தனை வாட்டிக்கு வந்திருக்காரு? ஒரு வாட்டி கூட வரல. அப்புறம் எப்படி சார் அவர் ஜெயிச்சாரு? அது விஜய் கோசம் தான் போட்டோம். கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயது சிறுமி வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணிருக்காங்க சார். இதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும் மனநிலை? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. பொண்ணு மேல கை வைக்கிறது ஒரு சர்வசாதாரணமா இருக்கு. நீங்க வேணா பீப் சவுண்ட் போலடும் ஒன்று வேணா சொல்றேன். நீங்க வேணா வந்து மெயின் பாயிண்ட்டை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு மிளகாத்தூளை போட்டு இந்த ஐ படத்துல வர மாதிரி இதுக்கு மேல சாவும் கூடாது வாழவும் கூடாது, அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணா நல்லா இருக்கும். அவன் வந்து நரக வேதனை பாடணும். நீங்க அமெண்ட்மெண்ட் வந்து எப்பயோ போட்டதை வந்து இப்பவும் ஃபாலோ பண்ண இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு மாத்தலாம். ஏன்னா இருக்கிறது ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் இது பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கேட்க முடியல. பட் அவங்களும் ரொம்ப ஸ்டெப் எடுக்க பிடிச்சிருக்காங்க. அவங்க ஐஜி யாரோ, அவங்க பேர் ரொம்ப ஏதோ சம்திங் பேர், ரொம்ப நல்லா பண்ணாங்க. லேடி சரியா பண்ண. நேத்து அவங்க ஏதோ மீட்டிங் ஏதோ போட்டு ரொம்ப இதுவாக தான் பண்ணியிருக்காங்க. குடிச்சிட்டாங்கல்ல அக்யூஸ்ட், என்ன பண்ண பிடிச்சிருக்கோம். அதுக்கு என்ன இதோட சினிமாவா அது தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கே பெரிய விஷயம் தான். பட் அவருக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் காமிக்கணும். அடுத்து பண்றதுக்கு யோசிக்கணும். பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியலையா சார்? அதாங்க நம்ம சட்டம் அப்படி இருக்குல்ல. இதெல்லாம் துபாயில இருக்கணும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் அது இது போயிட்டு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆமாங்க, அதே ஆளுங்க தானே இங்க இருக்காங்க. அவனா நேத்தா பிறந்தா அவன் 30-40 வருஷமா 25 வயசா 30 வயசா வாட்டவர். அவன் அப்போ 24 வயசுக்கு 25 வயசுக்கு ஒரு 6 மாசத்துல என்ன, சாரி 15 நாள் தானே ஆகுது. ஸோ 15 நாள் என்னத்த மாற போறான்? அவனுடைய அந்த கல்குலேட் புத்தி அப்படித்தானே இருக்கும். ஸோ 15 நாள் அதெல்லாம் அது ரொம்ப தப்பு தான். ஏன்னா எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த அந்த மைண்டு வந்து மாறாதுல்ல. தொடர்ந்து தமிழ்நாட்டுல மின்வெட்டு அதிகமாயிட்டே இருக்கு சார். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இல்ல என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க, எங்க ஏரியால போல. பட் அவங்களுடைய அந்த அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க தெரியுமா, அவங்க வந்து மாறி இருக்க மாட்டாங்க. புது ஆளுங்களை போடணும், எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பட் நம்பியாரு, ரகுவரன், அசோக் எல்லாம் இருக்காங்களா நிறைய பேர், தெரியுதா யாரும் சொல்றது? ஸோ அவங்க எல்லாம் செய்யதான் செய்வாங்க, அதையும் மீறி செய்யணும். நம்ம 12 நாளுக்குள்ள வந்து ஒரு மிராக்கிள் நடக்கலாம் முடியாது. படத்துல வேணா முடியும், ரியல் லைஃப்ல முடியாது. பட் பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியுது இல்ல. ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா பண்ணணும் யோசிக்கிறேன். இல்லைன்னா காலையில 10 மணிக்கு அசம்பிளி ஸ்கூல் போற மாதிரி வந்துருவாரா? இதான் நடக்குது சார். இப்போ அமைச்சர் பதவி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுடியோட நண்பர், அதாவது தென்னரசுன்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர் நம்பர் 1 ரவுடி சார். எம்எல்ஏ ஆயிட்டாருல. ஒருவேளை வேற யாரும் இல்ல போல மினிஸ்டர் போஸ்ட் என்னோட மோசமா இருந்திருப்பாங்க. இல்ல இல்ல அசால்ட் இல்லங்க. பட் ஜனங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. 41 பேர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. அதே திமுக அதிமுக எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்கு. இத பாக்கும்போது எப்படி சார் இருக்கு? சார் யாரும் வானத்துல இருந்து குதிக்க மாட்டாங்களா? நம்ம அரசியலுக்கு வர்றது கொஞ்சம் மைனாரிட்டி தானே. இருக்கிற ஆளுங்களை வச்சு தான் எம்எல்ஏ போஸ்ட். எவ்வளவு நபர்கள் இருக்காங்கல்ல மக்களுக்காக. எவ்வளவு இல்லங்க, விஜய் வந்து இவ்வளவு இப்படி வருவான்னு எதிர்பார்க்கலங்க. இருந்துன்னா அவர் வந்து ஒரு காந்தி மகான் மாதிரி யாராவது போட்டிருக்கலாம். பட் இப்படி, ஏன்னா அரசியல்ன்றது வந்து போர்க்களம் மாதிரி தானே. எல்லாரும் வந்து சண்டை போட்டு தான் வருவாங்க. இவர் இந்த மாதிரி சிங்கிள் இதுல வருவார்னு எதிர்பார்க்கல. ஒருவேளை வருவார் தெரிஞ்சிருந்தா அவர் கொஞ்சம் நல்லா ஆளா போட்டுருக்கலாம். இதே வந்து ஒரு திமுக அதிமுக இந்த மாதிரி ஒரு நபரை போட்டிருந்தா நம்ம எல்லாரும் அவங்க 50 வருஷமா இருந்திருக்காங்களேங்க. சரி செய்யற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நான் சரி செய்யலன்னு சொல்லுங்க. இருக்கிறத வச்சு தானங்க அவன் பண்ண முடியும். ரவுடி பொறிக்கலாமா சார்? 6 கோடி பேர் 5 கோடி பேர் இருக்காங்க. ரவுடி பொறிக்கிறது இப்பதானே தெரியும் அவனுக்கு. தெரியும். அப்ப எப்படி ஓட்டு போட்டாங்க? அதுதான் கேக்குறேன். நம்ம ஜனங்க அது மக்கள் தான் பார்க்கணும். அது நான் டி நகர் சைதாப்பேட்டை. எனக்கு மா சுப்பிரமணிய தோத்ததே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புஷி ஆனந்த் ஜெயிச்சிருக்காரு சார். அவர் எந்த தொகுதிக்காக என்ன பண்ணிருக்காரு, எத்தனை வாட்டிக்கு வந்திருக்காரு? ஒரு வாட்டி கூட வரல. அப்புறம் எப்படி சார் அவர் ஜெயிச்சாரு? அது விஜய் கோசம் தான் போட்டோம். அது விஜய் தான் கேட்கணும். நாங்க யாரையும் கேட்கணும். எங்களுக்கு மினிஸ்டர் எம்எல்ஏ பேர் யாரும் தெரியாது, மினிஸ்டர் யாரும் தெரியல. எங்களுக்கு 234 விஜய் தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்த் 4 நாள் தான் இங்க வீடு எடுத்து தங்கினாரு. அவர் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இப்ப தொகுதி மக்களை வந்து பார்த்தாரா சார்? அவர் ஜெயிச்சது பார்க்கலையே. ஏதோ வால் போஸ்ட் தான் பார்த்தேன். அது போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க சார். ஒட்டுவாங்க. நல்லா இருக்கா சார் இந்த மாற்றம்? புஷியானதை பத்தி கேக்குறீங்களா? எப்படி ஜெயிச்சாரு என்னால தெரியலங்க. எனக்கே ஜெலசல் சாப்பிட்டு மக்கள் தான் ஓட்டு போட்டு
இப்படி கேள்விக்கு நான் என்ன பண்ண முடியும்? புசியாரது எப்படி வந்தாரு கேட்டா, அப்படின்னு பார்த்தா நீங்க 108 பேர் எப்படி விஜய் தவிர மத்தவங்க எப்படி வந்தாங்க யாருக்குமே தெரியலையே. யாரும் சொன்னாங்க எனக்கு பெரம்பூர்ல வந்து 16வது நம்பர்ல தான் விசில் சின்னம் இருக்கு, அது தேடி போய் ஓட்டு போட்டுருக்காங்கன்றாங்க. அப்போ எவ்வளவு பெரிய இது பாருங்களேன். அதாவது சார் நீங்க யாரும் கேண்டிடேட் நல்லவங்களா கேட்டாங்களான்னு பார்க்கல. விஜய் விசில் குத்திட்டு, ஆமா குத்திட்டு மிகப்பெரிய தப்புன்றத மக்கள் உணர வேண்டிய நேரம் வந்துட்டு இருக்கு. 10 நாள் தானே சார் ஆகுது மூச்சு விட டைம். ஏங்க அவங்க யாருமே வந்து அரசியல் பிஃபோர் தி எலெக்ஷன்ல என்ன சார் சொன்னாங்க? தளபதி ஆட்சிக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஒரு பெண்ணை யாரும் தொட முடியாது அப்படிதானே சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க, 10 நாள் 5 நாள் ஆயிடுச்சு, அடுத்து 1 மாசம் ஆகும். 1 மாசம் தான் சார் ஆகுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ அலையன்ஸ் பார்ட்டி எல்லாம் சேர்ந்திருக்காங்களா, விடுதலை சிறுத்தை எல்லாமே சேரும் போது அவங்க காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இல்லங்க அவங்க கொஞ்சம் புத்திசாலி தெரியும் தான். பட் அரசியல் நிலை சூழ்ச்சி தானங்க, எல்லாம் காலவாரி விடுறதுதான். விஜய் புனிதர்ல வந்திருக்காரு மக்கள் கிட்ட. திராவிட கட்சிகள் இருக்க கூட்டணி வச்சுதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம யார் யாரெல்லாம் போன ஆட்சியில திட்டினமோ, காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் நான் கேள்வி கேட்டமோ, அதெல்லாம் இப்ப விஜய் சேர்த்து வச்சிருக்காரு. பட் என்ன பண்றதுக்கு, அரசியல ஒரு செக்டார் தானே வர முடியும், அவங்க தானே சேர்க்க முடியும். இல்லன்னா மாற்றம் இல்லதான் திராவிட கட்சி தானே வரலாம். ஜனங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் தவிர யாருக்கும் ஓட்டு போட இப்போ ஆட்சியை டிசால்வ் பண்ணா 234 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. யாருமே எதுவுமே நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் வந்து சரி இல்ல சார். விஜய்க்கு அவ்வளவு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. விஜய்னா உயிர் கரெக்ட் தான், அது ஜனங்களுக்கு நானும் தான் சார் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். அவர் வந்து அடுத்த நாள்ல இருந்து என்கவுண்டர் என்னால ஜீர்ணிக்க முடியலங்க. அவங்க கூட 10 நாள் தான் ஆச்சு நாங்க வீடியோ பார்ட்டி சார் 4 நாள் முன்னாடி. அந்த பார்ட்டில என்ன சார் இருக்கு? இல்ல எனக்கு இந்த 10 நாள் கிரைம் ரேட் ஏன் அதுதான் எனக்கு நேத்து 2 கொலை மீஞ்சூர்ல விஜயை ஓடி ஓடி வெட்டி கொண்டிருக்காங்க. விஜய்ன்ற பேர் வச்சிருக்க ஒரு நபர். ஓ அப்படியா? இல்லங்க டிவியை திறந்தாலே இதாங்க வருது. என்ன சார் பண்ண சேம் அதான 10 நாளா சார் ஒரு சைன் போதுல்ல சார். ஆமா இந்த கிரைம் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு முதல்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் அக்யூஸ்ட புடிச்சிட்டோம் ஜெயில்ல போட்டாச்சு எல்லாம் சொல்றாங்க. அது ஸ்டாலின் தான் பண்ணாரு. இல்ல இப்போ ஏதோ நிறைய பேர் போட்ட மாதிரி டிவில வருது. 237 வரதுல முக்காவாசி ஃபேக் ரீல் சார். வெள்ள போட்டு எடுக்க வச்சாரு. இல்லங்க அது எப்படி நீங்க நேஷனல் மீடியால போடுவீங்க? என்ன நேஷனல் மீடியா சார்? புதிய தலைமுறை நேஷனல் 9 பேர் அரெஸ்ட் பண்ணல. திருச்சியில 300 பேர் வார்னிங். அந்த மாதிரி எடப்பாடி ஆட்சியில ஆனா அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாதான் அரெஸ்ட் பண்ணல, எல்லாமே ஃபேக். அப்படியே 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு சார் விஜய். யாருக்கு? யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்கள மாட்டி விடுற. ஆமா 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு. அது ஃபேக். ஃபேக்னு எப்படி சொல்றீங்க? தரேன்னு சொல்லவே இல்ல. இவங்கலாம் கிரியேட் பண்ணி. சரிங்க, அப்போ சொல்லும்போது அவர் அது வந்து நான் சொல்லவே இல்லையே சார். ஜியோ வந்திருக்கா அவரோட. அப்போ அவர் சொல்ல வேண்டியதானே. இந்த ரசிகர்கள் கிரியேட் பண்ணி போறாங்க, அத இப்ப நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த நியூஸே இல்ல. எனக்கு அது புதுசா இருக்கு நீங்க சொல்றது. இல்ல அது மத்த நியூஸ பாத்தீங்கன்னா. சரிங்க, அப்போ அவங்க ஜியோ அவங்களுக்கு செக்ரட்டரி இருப்பாங்களா, அவங்க சொல்லலாம் இது நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லலாமே. சொல்ல மாட்டாங்களே. அது ஒரு அவங்களுக்கு ஒரு இதுதானே. இப்ப நீங்க நான் சொல்லலாம் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. 1 லட்சம் இல்ல இது யாருக்குமே தெரியல. இது நேத்து கூட ஒருத்தர் சொன்னாரு புடிச்சு குத்தா 1 லட்சம் ரூபாய் தராங்க. எனக்கு புதுசா இருக்கு. அப்படியா? அது வரல, வந்துச்சுனா வந்துன்னு சொல்றேன். இல்ல இது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் சொல்றதுக்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றது வித்தியாசம் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் சொல்லி தெரியலனா அது எனக்கு தெரியல சத்தியமா. ரீல்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ரெட் கலர் பஸ் வந்துச்சு. ஆமா அது விஜய் தான் போட்டாரு. நாங்க பாத்தீங்களா விஜய் என்ன போட்டாரு? ரெட் கலர் பஸ் வந்தது விஜய் தான் காரணம். ரீல்ஸ் போட்டாரு. அது டிஎம்கேல போட்டுதான். சரி உங்களுக்கே தெரியல. தெரியுது. ஆமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அனலைஸ் பண்ணிட்டு நீங்க முடிவு எடுங்கன்ற எல்லாருக்குமே. அனலைஸ் பண்ணனும். நான் சொல்லுனா நீங்க ஒரு 4 பேர்ட்ட சொல்லிட்டு நானும் சொல்லுவேன். இல்ல என்கிட்டயும் சொன்னாங்க நிறைய பேர். இந்த அளவுக்கு இருக்கு. நிறைய ஃபேக் நியூஸ் நிறைய வருது. என்ன டிவியே பார்க்க பிடிக்கலங்க. எப்ப பார்த்தாலும் விஜய் பத்தி தாங்க வருது. விஜய் பத்தி யூடியூப்ல அதே தாங்க வருது. எனக்கு எப்படி என்னடா இது நம்ம தமிழ். ஸ்டாலின் என்னென்ன கேள்வி கேட்டோம். ஏன்னா 7 வீடியோ போட்டிருக்கோம் அவரை பத்தி. ஸ்டாலின் அவர்களை பத்தி மட்டுமே அவங்க ஆட்சியை மட்டுமே கேள்வி கேட்டோம். இப்ப விஜய் கேட்க கூடாதுன்றாங்க. இது சரியா? ஸ்டாலின் ஏன்னா அவங்க காலகாலமா அரசியல் இருக்கனால அவங்கள பத்தி கேட்டோம். இவர் புதுசா வந்திருக்காருல. எல்லாருமே மக்கள் பிரதிநிதி யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். ஓகே நடிகர் அவர் அழகை பாருங்க. உலகத்திலே வந்து அழகான சிஎம் விஜய்ன்றாங்க. ஆமா அது என்ன பிரயோஜனம்? அது கரெக்ட் தான். அவரை பார்த்தா ஏதோ ஒரு பிரிட்டிஷ் இளவரசர் வந்த மாதிரி தான் வராரு. பட் நீங்க கேட்கிற கேள்விலாம் கரெக்ட் தான். பட் ஓட்டு போட்டுட்டோம். 5 வருஷம் இருக்கிறதா 6 மாசம் இருக்கிறதான்ட்டு இவங்க கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டி தான் பார்க்கணும். சரிங்க, அப்ப எப்படிங்க டிஎம்கேல இந்த திருமாவளவன் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்க? அதுதான் சார் அரசியல் நீங்க சொல்லுங்க. தெரியுது இல்ல. விஜய் அப்ப ஒண்ணுதான். இப்போ சப்போஸ் காங்கிரஸ் அது விடுங்க, திருமாவளவன் ரொம்ப நாலேஜ் இருக்குல்ல, அவரே கொடுத்துட்டாங்க சார். அமைச்சர் கொடுத்தா அப்போ அவங்களே தானே டிஎம்கேல ஓட்டு வாங்கிட்டு நிக்கிறாங்க. அப்படிங்க அவங்கள கேள்வி கேட்கணும். பட் கேக்குறீங்களா? நல்லா கேட்டோம். காங்கிரஸ்ல நல்லா கேட்டோம். இல்ல காங்கிரஸ் கேட்டு பிரயோஜனம் இல்ல. திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிருக்காங்கல்ல. அதான் சார் சொல்றேன்.
திமுக கூட இருந்தாங்க. ஆமா. நேத்து வரைக்கும் என்ன பண்ண இதெல்லாம் ஒரு கட்சியில ஒரு 10-15 வருஷமா இருந்திருக்காங்க. இப்போ விஜய் கூட ஆமா அமைச்சரவை ஆட்சியில் பங்கு. ஆமா. சோ இப்போ அவங்க ஊழல் பண்ணா என்ன பண்ணுவாங்க தெரியல. பண்ண முடியாது சார். நீங்க கேள்வி கேட்கணும் சார். இன்னும் காலையில 10 மணிக்கெல்லாம் அசம்பிளி வரான்றாங்க, சட்டசபைக்கு எது சாரி வராது 10 மணிக்கெல்லாம் வந்து ஈவினிங் 5 மணிக்கு போறான்றாங்க, ஸ்கூலுக்கு வர மாதிரி வரான்றாங்க. இன்னும் பாக்குறதெல்லாம் இது இல்ல சார், அது நம்மளுடைய கடமை சார். நீங்க இத பெருசு ஆனா அதுவும் கரெக்ட் தான். எந்த லஞ்ச் பாக்ஸ்ல டிபன் பாக்ஸ். ஆமா அது தெரியுது. அது ஏ இமேஜ் சார். ஏய்யா ஏ இமேஜ் டிபன் பாக்ஸ்ல உட்கார்ந்து சாப்பிட்டார்ல. ஏங்க இது ஒரு பெரிய மார்க்கெட்ல அதான் மார்க்கெட் ஆச்சு. அந்த அளவுக்கு தான் இருக்கு. மக்களுக்கு எதை நம்பறது எதை நம்ப கூடாதுன்னே தெரியல. அது ஏய்யா ஏ இமேஜ் அது நம்ப முடியல. நம்ப முடியல. டிபன் பாக்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார் போட்டாங்க ஆபீஷியலா? அது யார் போட்டாங்க சொல்லுங்க. அது நீங்க மீடியா தாங்க சொல்லணும். நாங்க இமேஜ் இது நான் முதல் வாட்டி கேள்விப்பட்டேன். கன்ஃபியூஸா இருக்கீங்க. நான் சொல்றதை உங்களால நம்ப முடியல. இப்போ இனிமே வந்தா எது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. மக்கள் பட் டிஃபன் சாப்பிடுறது ஏன்றது என்னால, ஏன்னா எல்லாரும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி 10 போட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. அந்த முதலமைச்சர்ன்றது இல்லையா? ஆனா ஒண்ணுங்க, இந்த விஜய் வந்தாரு நல்லதோ கெட்டதோ தெரியல, இப்ப எல்லாரும் அரசியல மானிட்டர் பண்றாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. அது பிளஸோ மைனஸோ தெரியல. 18 ல 30 தப்பு பாக்குறாங்க சார் மக்கள். உண்மையான விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. அது பாருங்க, சொன்னதுல 4 விஷயம் தப்பா இருக்கு. இல்ல எனக்கு ஏஏ சொன்னது நீங்க எனக்கு தப்பு. 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கன்றது தப்பு. ஆமா. இந்த ஒயிட் டவல் எடுக்க சொன்னாங்கன்றது தப்பு. அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா இன்டர்நேஷனல். ஆனா நின்னா எது பண்ணாலும் அரசியல் ஆக்குறாங்க. அது ஒயிட் டவல் எதுக்கு வைக்கறாங்க? பின்னாடி வேர். ஆமா. அது ஒரு நார்மல் பர்பஸ். அதுதாங்க இந்த ஜனங்களுக்கு எது டிஆர்பி வருதோ அது பண்றாங்க. அது நீங்க தான் பார்க்கணும். அது எனக்கே புரியுது தான். சின்ன நானே கேட்டிருக்கேன், எது டிஃபன் பாக்ஸ் சாப்பிடுறது எதுக்கு காமிக்கணும் கேட்டேன். சாப்பிடவே இல்ல சார். சாப்பிடவே இல்ல. இதெல்லாம் யாருங்க டீப்பா பாக்குறா? டிஃபன் பாக்ஸ் இருக்கு. இப்போ பக்கத்துல டிஃபன் பாக்ஸ் இருந்தா சாப்பிடுவோம். இதெல்லாம் சாப்பிட்டாரா இல்லன்னு எப்படி உத்து பார்க்க முடியும்? அவங்க போறது மிஞ்சி போற ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட். ஆட்சியில வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். நீங்க 10 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிச்சீங்க. அவர் 6 மாசத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மீடியா தான். மீடியா எடுத்து போடுவோம் சார். நல்லது பண்ணாருன்னா நீங்க 10 நாளுக்குள்ள 108 சொல்றீங்க. இன்னும் 6 மாசம் இருந்தா லட்சம் வரும் போல. கவர் பண்றாங்கல சார் அவங்களுடைய ரசிகர்கள்ன்ற பேர்ல. ஆமா. அவர்களா இவ்வளவு பரப்புறாங்க. ஆனா நீங்க அவங்களையும் பாருங்களேன். இப்ப டாஸ்மார்க்ல 10 மணிக்குள்ள கடை பூட்டணும்ன்றாங்க. முன்னாடி போனா டாஸ்மார்க் ஒரே தகராறு. 9:30 மணிக்கு பாருக்கு வராரு. சோ பாருக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா அப்பதான் பாட்டில் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண போலீஸ்காரன் வந்துட்டாங்க. வந்துட்டு கிளம்பணும் சொல்றாரு. நான் விஜய் கட்சிக்காரன், என்ன நீ விஜய் கட்சிக்காரன் எந்த கட்சிக்காரன் வெளியே போடான்றாங்க. சோ பிளாக்ல சரக்கு வரலன்றீங்களா? நான் கூட்டு போட்டேன். இப்ப கூட வரீங்களா? 10 கடை கூட்டு போறேன் இந்த சரௌண்டிங்ல. 10 மணிக்கு மேல கூட இருங்க. லைவா வீடியோ எடுக்கலாம். அப்படியா? தெரியல. துறை வந்து போனாச்சு அடிச்சாங்க. இருச்சாங்க. இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாதிரி மைண்டுக்கு வருது. நீங்க அப்படி ரசிகர் மனப்பான்மையில இருக்கீங்க சார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பார்த்து ரசிச்ச ஒரு நபர் வந்து நாட்டை ஆளும்போது உங்களுக்கு அப்படி இருக்கு. வேற எதுவுமே இல்ல. இது எல்லாமே நடந்த ஒரு விஷயம் தான். காவல்துறை போய் மிரட்டுறது. போன 20 நாள் முன்னாடி நைட்ல வந்து மிரட்டலாம்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் முன்னாடி மிரட்டாங்க. கொஞ்சம் கிரேஸ் டைம் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு என்னவோ இந்த வாட்டி வந்து ஒரு 7-8 போலீஸ் வந்து போட்டோ எடுத்து ஜிபிஆர்ஸ் அனுப்புனாங்க. டாஸ்மார்க் நான் கண் கூட பார்த்தது. நீங்க இதுக்கு முன்னாடி கவனிக்கிறீங்க. அவ்வளவு சிம்பிள் சார். இத போட்டு நீங்க பெருசா இது பண்ணு. பெருசாகல. இதெல்லாம் சிம்பிள் தான். கொஞ்சம் முன்னாடி காவல்துறை நிப்பாங்க 10 மணிக்கு மேல. இல்ல 2 பேர் தான் சார் வருவாங்க. இவங்க ஜீப்பாவே பார்த்தாங்க. இது ஒரு விஷயமா சார்? காவல்துறை தான். நீங்க பாருங்க இப்ப கூட முட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அதான் முட்டு கொடுக்கல. இல்ல இல்ல கண் கூட பார்த்ததுனால சொல்றேன். எனக்கு நான் அப்பதான் சார் தண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆமா சார் பேசினாரு. ஆமா நான் எதனா ஒரு வார்த்தை அவர்ட்ட இந்த மாதிரி பேச இல்ல எனக்கு ஃபேக்ட் பேசுறேன். ஆமா அவர் ஒவ்வொருத்தர் ஐடியாலஜி ஒன்னு இருக்கும்ல. ஃபேக்ட் பேசணும். எது உண்மை பொய்ன்றது யோசிக்கிறாங்க. என் கண்ணுக்கு என்ன தெரியும்? அதான் வந்து ஆபீஸ் ரூம்ல டிபன் பாக்ஸ்ல சாப்பிடுறாருன்னா அது ஏன் பரப்புறீங்க? அது என்ன ஒரு அவசியம்? காலைல 9 to 5 மணிக்கு வராருன்னா அது ஒர்க். நீங்க காலைல 9 to ஈவினிங் வரைக்கும் வேலைக்கு போறீங்களா? அத ஐயோ சாரி. சரிங்க, இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல. இவர் பண்ணும்போது பண்ணல சார். இல்ல பண்ணாங்க. அது கண்ணு அது பாக்கல. அது கலைஞர்லாம் 7 மணிக்கு 8 மணிக்கு வருவான்னு சொல்றாங்க. பட் இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கறனால எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்தை அரசியலாக்குறாங்க. பட் எங்களுக்கு தெரியுதுங்க. அது ஆர்ஆர்லாம் போடும்போது பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ரெண்டாவது வந்து பிளேசர்லாம் போட்டு ஒரு வித்தியாசமா வராரு, ஓடுறாரு, பறக்கறாரு. பண்டிட் சொல்லிருக்காரு சார். ஜோசியர் பண்டிட் வந்து பிளேசர் போட சொல்லிருக்காரு சார். அது ரெட் கலர் அந்த கருப்பு கலர் போட்டோ வச்சு சொல்லி. சரிங்களா? நீங்க சொல்றது எல்லாமே இது எனக்கு தெரியல. பட் இருக்கலாம். பட் எனக்கு என்னவோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்குமா அப்படிதான் தோணுது. ஏன்னா அவர் அந்த மினிஸ்டர் ஃபுல்லாவே 30-35 வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு தோணுது. யார் யார் நான் சொல்லட்டுமா? இல்லி சரத் பிளாக் டிக்கெட் வித்தவர் சார். ஜனங்க ஓட்டு போட்டாங்கல்ல. இல்ல இல்ல ஓட்டு நீங்க என்ன பண்றீங்க? இல்ல கேரக்டர் தான். ஓட்டு போட்டாங்களே என்ன பண்றது? ஜனங்க போடல சார். நீங்க உங்கள மாதிரி நபர்கள் போட்டிருக்கீங்க. நபர்கள் போட்டும் சொல்லலாம். பட் கேள்விகள் கேட்கப்படுவாங்க சார். என்னையே சொல்லுவாங்க நீ 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுறேன்னு. 200 ரூபாய்க்கு வேணா பேசுவாங்க. 200 ரூபாய் நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பேசுறீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் பேசுவேன்.
200 யார் பேசுவாங்க? பட் எனக்கு ஒன்றும் விஜய் மாமனும் மச்சனா கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அவ்வளவுதான். பட் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் மரியாதை தரும். பட் நல்லதோ கெட்டதோ அது அவர் தான் பார்க்கணும். நைட்ல சில பேர் என்ன சொல்ற, நைட்ல தூங்குறதே இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு வேலை பாக்குறான்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்களா? நான் சொல்றேன்ல சார், இது எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இல்ல பாயிண்ட் ஷாப் வரீங்களான்றேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. விஜய் தூங்கலன்றது நீங்க பாத்தீங்களா? இல்லங்க, பார்த்து ஏமாறீங்க. அவர் சாப்பிடல, நீங்க பாத்தீங்களா? சாப்பிடாம எப்படி 5 நாள் ஆக்டிவா இருக்க முடியும்? அவர் சாப்பிட்டாரா, விஜய் தூங்கிட்டாரா, நீங்க என்ன பாத்தீங்க? அதுதான் எங்க வராரு உங்களுக்கு தெரியும். சரி, மீடியா அந்த அளவுக்கு நம்மள வந்து கிராப் பண்ணிடுச்சு. மீடியா பண்ணல, நீங்க பண்றது. நாங்க பண்றது, விஜய் ரசிகர்கள் பண்றது. விஜய் ரசிகரே ஆகிட்டீங்களா? விஜய் ரசிகர் ஒரு குழந்தைய ஏங்க, நம்ம வயசு ஒரு பையன், எல்லாரும் 2 டீமையும் உடைச்சி வரும்போது கொஞ்சம் புதுசா. நைட் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது எனக்கு தெரியும். இல்ல தூங்கினாருன்னா நம்ம நைட்டு காலைல போனா அறிக்கை விடுறாரு இல்லங்க, எப்பவுமே அறிக்கை அவர் உட்கார்ந்து டைப் பண்ணலங்க. இருந்தாலும் அவர் பேர்ல வரும்போது அவர் தானே அதுக்கு அஃபோர்ட். சார் நீங்க இப்பவே முட்டுதான் சார் இந்த கான்வர்சேஷன் முடிப்பீங்கன்னு பாருங்க. இல்ல முடிக்கல எனக்கு. இல்ல எனக்கு என்னன்னா ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கலாம்னு தான் தோணுது. தரேன் சார் 6 மாசம் சார். இப்ப அந்த குழந்தையோட ரேப் தான் சார் கேக்குறேன். இத கூட கேட்க கூடாது சார். இல்ல எனக்கு கஷ்டமா தான் சார் இருக்கு. அதுதான் அவன் இதை கட் பண்ணிட்டுங்கன்னு, அந்த குஞ்சை கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு அவன் வந்து வெயில நிக்க வைங்க சார். எனக்கு சத்தியமா என்னால ஜீர்ணிக்க. விஜய் தொண்டர்கள் கேக்குறாங்க சார், ஓபனா சொல்றேன், அந்த குழந்தைய வெளியில விளையாட விட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க, கேள்வி கேட்டா. இப்ப பேட்டி கொடுத்தவங்களே சொல்றாங்க. அது ரொம்ப சாருக்கு தெரியும், நான் போன வாட்டி எப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னு அவருக்கு தெரியும். ஆட்சி வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டாலின். அது ரொம்ப தப்பான விஷயம். அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அந்த பொண்ணு விளையாட விட்டது அது என்னால ஜீர்ணிக்க முடியல. அதுக்கு என் வயசுல அந்த வயசுல இவங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, விளையாட அனுப்பினா அது என்ன மாதிரி தப்பு? அது பெரிய தப்பு தான். அது நம்ம என்ன பண்ண முடியும்? அது புரிதல் இல்லாம பேசுறாங்களா இல்ல அவ்வளவுதான் வளர்ச்சி அந்த? சரி சார், நீங்க டி நகர் தொகுதியில தான் இருக்கீங்க. ஏன் ஆள் அனுப்புறீங்களா? இல்ல சார், நீங்க பாக்க போறீங்க. நான் ஒரு வாட்டி கூட பாக்கலையே, டிவில தான் பாக்குறேன். பாருங்க இந்த தொகுதிக்கு அவன் ஏன் வந்தானே தெரியலங்க. எப்படி ஜெயிச்ச? ஓட்டு போட்டேங்க, நான் போடலையே. நீங்க தானே இப்ப சொன்னீங்க ரிசல்ட்க்கு போட்டேன்னு. நீங்க தான் சொன்னீங்க. புசிர் எனக்கு அந்த பொண்ணை பத்தி கேட்டவன என்னால ஜீர்ணிக்க முடியல. சார் புசி அண்ணனை பத்தி கேக்குறேன். புசியா அவரு ஒயின் ஷாப் ஆனது என்னவோ தெரியல. அவரு நம்மளுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்க. அவர் பாண்டிச்சேரியில இருந்து வந்து கூப்பிட்டு வந்து சிஎம். அது 10,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. என்ன மாதிரி 10 பேர்ட்ட கேளுங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டோம் தான். பட் எனக்கு புசியான ஜெயிச்சது என்னால ஜீர்ணிக்க முடியல. எனக்கே தெரியுது. பொதுச் செயலாளர் அவருக்கு இங்கிலீஷ் எனக்கு தெரியல. அது என்ன நடக்குது தெரியல சார். இருந்தாலும் போட்டாச்சு, வந்தாச்சு, ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு, கவர்னர் போஸ்ட் கொடுத்தாச்சு. இனிமே வந்து இல்ல நான் முடிச்சு போட விஷயத்த ஒட்டு பண்ணாரு. அவர் வந்துட்டாருல, அது பார்க்கலாம். ஒரு 6 மாசம் டைம். ஏன் ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறோம்? அவனோட பதவி பறிக்க முடியுமா? ஒன்றும் முடியாதுல்ல. அது விஜய் தான் பார்க்கணும்.